மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் எதுக்குங்க தனியாக கேபின், உங்கள் கேபின்லேயே ஓரமாக நான் இருந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ என் கேபினில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் உனக்கு தனியாக கேபின் ஒதுக்கி தந்திருக்கேன், அந்த பக்கம் நீ வந்துடக்கூடாது, எப்படி உன்னை ஓட ஓட வரட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் போகிறாரு. அதெல்லாம் உங்களெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினச்சிட்டு அதுக்கப்புறம் காவேரி கிட்ட வந்து ஸ்பான்சருக்காக ஒருத்தவங்க 5 lakhs வாங்கிட்டு போயிடுறாங்க. இது வந்து அஜய்க்கு தெரிஞ்சிருது. விஜய் கிட்ட போய் சொல்கிறாரு, அண்ணியால் 5 lakhs லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து கோவம் வந்துடுது. காவேரிக்கு ஃபோன் பண்ணி என் கேபினுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவேரியும் போகிறாங்க. தேவையில்லாத வேலை பண்ணாது அப்படின்னு சொல்லி காவேரியை திட்டிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கெல்லாம் இது நல்லதுன்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் கேட்குற பாடு இல்லை. அடுத்த சீனில் குமரன் வந்து கடையில் இருக்காரு. அப்போ நிவின் வராரு, நான் தச்ச ட்ரெஸ்ஸை நீ போட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா நீங்களே போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் போட்டு வராரு. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் நிவினும் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் காவேரியும் விஜயும் வந்து காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ காவேரி வந்து, நீங்களாம் அந்த வீடு கட்டி கொடுக்குறீங்களா, அதெல்லாம் அவங்க பிளான் படி கட்டி கொடுங்க, கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஹால் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, எங்களை மாதிரி சமைக்கிறதுக்கு அதானப்பா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது, வாயை மூடிட்டு வந்துடு, இன்னும் 10 மாதம் தான், உங்களை விட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் குமரனும் கங்காவையும் காட்டுறாங்க. குமரன் வந்து உன்னை அளவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.